ஐபிஎல் 2025 தொடருடைய ஏலத்துல இங்கிலாந்து அதிரடி வீரர் ஹாரி ப்ரூக்க டெல்லி கேபிட்டல்ஸ் அணி ஏலத்துல எடுத்தாங்க. இந்த நிலையில அவர் 18வது சீசன்ல இருந்து விலகிவிட்டதால அவரை 2 வருடங்கள் வரை தடை செய்து விட்டதாக பிசிசிஐ அறிவிச்சிருக்காங்க. 18வது சீசனுடைய ஏலத்திற்கு முன்னாடி பிசிசிஐ ஒரு விதிமுறையை உருவாக்கியது. அதுல ஐபிஎல் அணியால வாங்கப்பட்ட பிறகு தொடருக்கு முன்னாடி நியாயமற்ற காரணங்களை கூறி விலகினால் அந்த வீரருக்கு 2 வருடங்கள் தடை விதிக்கப்படும் அப்படின்னு பிசிசிஐ அறிவிச்சாங்க. ஹாரி ப்ரூக்க 6.25 கோடிக்கு டெல்லி அணி ஏலம் எடுத்த நிலையில அவர் காயம் காரணமாக அவதிப்பட்ட போது எந்த காரணத்தையுமே சொல்லாமல் விலகியிருக்காரு. இதனாலதான் அவருக்கு தடையுமே விதிக்கப்பட்டிருக்கான். இதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஐபிஎல் விதிமுறைப்படி ஒரு வீரர் இடம் மாறுவது குறித்து சம்பந்தப்பட்ட இரு அணிகள் தான் பேச வேண்டும். அதுவுமே பிசிசிஐயிடம் இது குறித்து தெரிவித்த பிறகுதான் பேச்சுவார்த்தையில ஈடுபட வேண்டும். ஆனா 2010ஆம் ஆண்டுல ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில இருந்த ரவீந்திர ஜடேஜா நேரடியாக மும்பை இந்தியன்ஸுடன் பேச்சுவார்த்தை நடத்தி ஒப்பந்தமுமே செய்து கொண்டாரு. இது பிசிசிஐக்கு தெரிய வர 2010ஆம் ஆண்டுல நடைபெற்ற ஐபிஎல் சீசன்ல ஜடேஜாவை தடை பண்ணாங்க. சோ ஆகையால இப்படி ஒவ்வொரு ஆண்டுகளுமே பல வீரர்கள் தடை செய்யப்பட்டிருக்காங்க. அந்த வகையில தற்போது ஹாரி ப்ரூக் அவர்களுமே 2 ஆண்டு தடை செய்யப்பட்டிருக்காரு. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தமிழ் நியூஸ் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.